நானும் அவனை மாதிரி தானே உழைக்கிறேன், அவனுக்கு நிறைய இருக்குது. எனக்கு முன்பாக இருக்கிற ஒருத்தர் வேகமாய் ஓடும்போது, அவர் வேகமாய் ஓடி சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, எனக்கு அவர் ஓடின அந்த ஓட்டத்தை தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. என்னை விட நேற்றைக்கு வந்தவெல்லாம் வேகமாக ஓடுறான்ல, இவன் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செய்கிறான்ல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் எந்த நபர்களோ இருக்குதோ அந்த நபருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வேகம் அதனாலே தடைபடும். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சிலரை ஆண்டவர் எடுத்த உடனே கர்த்தர் வேகமாக கொண்டு போறாரு, கர்த்தர் வேகமாக கொண்டு போறாரு. ஆனால் சிலரை அவர்களை அடைய வேண்டிய அந்த இடத்த கர்த்தர் கொஞ்சம் காலதாமதமாக கொண்டு போனாலும், நான் நம்புறேன் ஏற்ற காலத்தில் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க முன்னாடி சிலர் ஓடலாம், உங்க முன்னாடி ஐயோ ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்றீங்க, நேற்றைக்கு வந்தவன் பாருங்க ஆண்டவரே இப்படி இருக்கிறானே, நேற்றைக்கு ஆரம்பிச்சவன் பாருங்க ஆண்டவரே இவ்வளோ வளர்ந்துட்டானே, நேற்றைக்கு இந்த காரியத்தை தூங்கினவங்க பாருங்க ஆண்டவரே, ஆனால் நான் இப்படி இருக்கிறேனே, அதனால எனக்கு டேலண்ட் இல்லையோ, அதற்கான நான் வளர மாட்டேனோ, அதற்காக நான் முன்னேற்றத்திற்கு ஆயத்தம் இல்லையோ, இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் என் கூட தானே ஊரை விட்டவன் வந்தான், நாங்கள் 2 பேரும் வெளியூர்ல இருந்து ஒட்டுக்கா தான் வந்தோம், நாங்கள் 2 பேரும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா அவனுடைய வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கை வேற. அவன் இன்னைக்கு பாருங்க பாஸ்டர் எல்லாத்துலயுமே செட்டில் ஆயாச்சு, ஆனா நான் இன்னும் ஸ்லோவா தான் இருக்கிறேன், என்னால ஒன்றும் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் நொந்து போய் உட்கார்ந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து, அவர்களுடைய உயர்வை பார்த்து உங்க வேகத்தை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க குறைச்சிக்கவே வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை விட வேகமாய் ஓட பண்ணுவதற்கு ஆண்டவராலே முடியும். அவர்களை விட பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தராலே முடியும். அதற்காக அவர்களுடைய ஓட்டத்தை பார்த்து மனம் நொந்து போய் எனக்கு எந்த முயற்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீ பார்க்காத, நீ அவர்களை பார்க்க வேண்டாம், உன்னை விட முன்பாக போகிறவர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை.